ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு படிக்கிறோம், லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதுக்காக தான் அந்த டெரிவேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ங்கிறது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது dy/dx, டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ரேட் ஆஃப் சேஞ்ச் எங்கேயாவது ஒரு இதில் ஷேப்பில் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் மினிமமாக ரொம்ப மினிமமாக இருந்தாலும் அதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சர்க்கிளில் ரேடியஸ் கிவன் சம் 3 சென்டிமீட்டர் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது ஃபார்முலா உங்களுக்கு πr². ஸோ πr² 3ன்னு வேணால் நம்ம r சப்போஸ் நான் 7 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ r 7 சென்டிமீட்டர் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஸோ r 7 சென்டிமீட்டர்னா பைக்கு 22/7 × 7 போட்டு 7 கேன்சல் பண்ணி 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் ஃபைன் பண்ணிடுவீங்க. சப்போஸ் அதுலேயே ரேடியஸ் உங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்குது. அதுவே 8 சென்டிமீட்டர் இருக்குது, 3 சென்டிமீட்டர் இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் மாறிட்டு இருக்குது அந்த ரேடியஸ் அப்படின்னா அதோட ஏரியா என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு இது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ dA/drன்னு போடுவோம். ஏரியா சேஞ்ச் ஆகும் எப்போ, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் சேஞ்ச் ஆகும்போது ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு சர்க்கிள். ஸோ இது ரேடியஸ். ரேடியஸில் நமக்கு ரேடியஸ் சேஞ்ச் ஆகும்போது ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். எப்படி எழுதுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் dA/dr. dA ஏரியா சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ரேடியஸ் சேஞ்ச் ஆகும்போது ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது. டினாமினேட்டரில் இருக்க ரேடியஸ் வேல்யூஸ் வரும்போது ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ πr². ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ரேடியஸ் சேஞ்ச் ஆகும்போது ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் டைம் சேஞ்ச் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ். இதுதான் அதோட பேசிக் திங். இது தெரிஞ்சிருந்தாலே போதும். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆக்ஸலரேஷன் என்னது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு போட்டுக்கலாம், டைம் போட்டுக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம், dv/dt வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது டைம் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வெலாசிட்டின்னு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டி சேஞ்ச் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க, dy/dt. ஓகே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அதுதான் உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்னாலே மெயினாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் டெரிவேட்டிவில் இருக்கிற மேக்ஸிமம் சம்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு. சிலிண்டர், கோனு, ஸ்பியர்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிக்கலாம். கொஸ்டினை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? +2ல் மேக்ஸ், அப்ளைடு மேக்ஸ்க்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ +2 மேக்ஸில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நிறையா போட்டிருக்கிறேன். அது பாருங்கள். அதில் டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன் அதோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் ட்ராவல் விசிட்டுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள். ஷார்ட்கட் வீடியோ மேக்ஸ் ஸ்டிக்கும் இருக்குது. இந்த சேனல் முழுக்க மேக்ஸுக்காக அதில் ட்ராவல் விசிட்டும் போட்டிருக்கிறேன். ஸோ +2 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.